Hello aspirants, so welcome to Day 247. So நான் தான் உங்க விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்டி. எஸ் ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்காம யாருமே போயிருக்க மாட்டீங்க. கரெக்டாக ரயில்வேஸோடைய 2026-27 டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் அசம்பிள் சொல்லிட்டு ஒரு 20,000 நியூ வேகன்சி கொடுத்துருக்கேன். என்ன சார் அது? எஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம். ஸோ நார்மலாக நமக்கு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருக்கக்கூடியவங்க ஸோ எஸ்எஸ்சி இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா ரயில்வேல இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இல்லை இங்கிலீஷ் வரக்கூடிய மாணவர்கள் எஸ்எஸ்சி அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் இப்போ இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஏன்னா ஒரு புது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. அதுவும் நான் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டை ரயில்வேக்கு கண்டிப்பாக எப்பவும் ப்ரிஃபர் பண்ணதே கிடையாது. இதை படிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஸோ அங்கே மேக்ஸ் இருக்குது, பட் இங்கே மேக்ஸ் ரீசனிங் அதிகமாக இருக்கும். அங்கே ஜிஎஸ் அதிகமாக இருக்குது, இங்கே ஜிஎஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு எக்ஸாம், இந்த நியூ வேக்கன்ட் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டால் என்ன பண்ண முடியும்னா அப்பியர் ஆகி கிராக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸாமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ பார்க்க தான் போகிறோம். எஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சில டேட்டா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அண்ட் தென் அது என்ன எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போது என்ன நம்ம வந்து படிக்க போறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். சரியா? எஸ் ஸோ எக்ஸாம் லெவலை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். கரெக்டா? ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். கண்டக்டிங் பாடி இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் இவங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ சிலபஸ் பார்க்கும்போது இங்கே எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், இங்கே தமிழ், இங்கிலீஷ், இங்கே மேக்ஸ் இருக்க போது, இந்த 3 தான் இருக்க போது. நீங்கள் டிஎன்பிசியோட எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் லெவலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஓகே. ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் அப்படின்றது கம்பல்சரி. இங்கே உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்றத தாண்டி ஒரு 12 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஸோ நீங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு சொல்லிட்டு எந்த ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜில் எக்ஸாம் அப்படின்றது எழுதலாம். அதே மாதிரி ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு டிஎன்பிசியில் ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு 7-8 கொஷின், 10 கொஷின், 12 கொஷின் தான் இருக்க போகுது. பட் இங்கே ஆப்டிடியூடோட வெயிட்டேஜ் ஹையாக இருக்கும். அதே மாதிரி ரீசனிங் இங்கே ஒரு மினிமலாக இருந்தாலும் இங்கே ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்க போகுது ரீசனிங் பொறுத்தவரை. ஸோ இப்போ இந்த ஆப்டி ரீசனிங் அப்படின்றதுல அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். நாலேஜ் பேஸ்டாக தான் இருக்க போகுது இங்கே டிஎன்பிசி சைடில். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி சொன்னால் ஏன்னா எனக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்கும். ஸோ டிஎன்பிசியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, ரயில்வே பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதே மாதிரி ஸ்கேல் ஸோ உங்களுக்கு லிமிட்டடாக இருக்க போது இங்கே லார்ஜர் ஸ்கேல் ரெக்ரூட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது இங்கே வெறும் 1000 பேர் 2000 பேர் எடுக்கிறானா இங்கே ஒரே டைம் 20,000 30,000 பேரை என்ன பண்ணுவான், ரெக்ரூட் பண்ணுவான். ஸோ காம்படிஷன் ஐயா இருந்தாலும் அதில் நம்ம வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா சரியா? எஸ் எக்ஸாம் ஃப்ரீக்வன்சி இங்கே உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்துடும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரயில்வே என்டிபிசி இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த வருஷமே 2வது வாட்டி நடக்க போகுது. கரெக்டாக ஐ மீன் 2வது வாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஏன்னா ரயில்வேல 3 வருஷமா எக்ஸாம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல நிறைய இருக்குது. அதுவும் இப்போ ஒரு பெரிய ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது உண்மையா பொய்யான்னு இன்னும் தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்தால் அடுத்த வருஷம் ஃபுல்லாக வேற லெவல் வேட்டை இருக்கும். கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஆஸ்பிரண்டாக இருந்தால். அண்ட் இங்கே இது டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட். பட் இங்கே அக்ராஸ் இந்தியா, ஸோ இந்தியாவில் நமக்கு எங்கே வேணாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ போட்டிருப்பாங்க. அண்ட் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நம்ம ஸ்டேட்டை விட ஸோ ப்ராசஸ் ஹையாக இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியோடைய அண்ட் ரயில்வேவுடைய ஒரு பேசிக் கம்பேரிசன் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எஸ் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்மளோட அதுக்கு முன்னாடி டிஎன்பிசியோடைய ஸோ ஃபவுண்டேஷன் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சிறகுகள், சிந்தனை, லட்சியம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ரொம்ப 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 ப்ரைஸ் ட்ராப்பில், அதுவும் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு கிறிஸ்மஸ் ஆஃபர் நீங்கள் நார்மலாக வாங்கக்கூடிய பேட்ச் அப்படின்றது 20 இருந்திருக்கும், நம்ம கோடில் 22 இருக்கும். பட் கிறிஸ்மஸோடைய ஆஃபர் 25%. ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். ஸோ நம்ம கோடு Y1029 யூஸ் பண்ணிங்கன்னா 27% அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 10,000+
MCQ PDF அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுமோ இப்போவே ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் SSC பேங்கிங் ரயில்வே டிஎன்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போதுலேருந்து ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா எக்ஸாமுக்கு நிறைய டைம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அப்படின்றது மினிமமாக இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு டைமில் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், எஸ் ஸோ நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாக இருக்கேன் அப்படின்னாலும் நிறைய டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ vimal.raj@ada247.com என்ற இந்த ஒரு மெயில் ஐடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம மெயில் பண்ணுங்க. இந்த மெயில் ஐடி நம்மளுடைய கமெண்ட்லேயே நான் இந்த பேட்ச் லிங்க் கூடயே கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, என்ன சார் அப்படின்னா ரயில்வேவுடைய ஸோ குரூப் டிக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பரபரப்பாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஏன்னா அது உண்மையாக பொய்யா அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இதோடைய ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்க்கும்போது நமக்கு 21/1 ஸோ Jan 21 நமக்கு இதோடைய கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு 1 month February 20 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி கொள்ளலாம். சரிங்களாப்பா? எஸ், ஓகே. அண்ட் அது மட்டும் கிடையாது. ஸோ டோட்டல் வேக்கண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 22,000 அப்ராக்ஸா. அப்போ பார்த்துக்கோங்க, 22,000 வேக்கண்ட்னா காம்படிஷன் ஹெவியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் வந்து 10th லெவல் தான். நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் இங்கே 18,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதற்கு மேல்பட்ட சேலரி தான் இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் உங்களுக்கு 18லேருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அசிஸ்டன்ட்டு, ட்ராக் மெயின்டெனரு, அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்டு, அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன், அப்பாயின்ட்மெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்ட் பே லெவல் 1 இருக்கக்கூடிய போஸ்ட் தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிசியில் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களாம் கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், அப்ரோச் அப்படின்றத கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது, அதாவது வெயிட் தூக்குறதும் ஸோ ரன்னிங் அப்படின்றது தான் இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்கும் இல்லைனாலும் ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்தர் அப்டேட் நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்துக்கொள்ளலாம். சரி, ஓகேப்பா. எஸ், வேக்கண்டோடைய ஸ்பிளிட் அப் அப்படின்றது நமக்கு என்ன ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வேக்கண்ட் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் கம்மி. இந்த போஸ்ட்மேன் சொல்லக்கூடியதில் 5,000 வேக்கண்ட் இருக்கு. மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 கம்மி தான். ஸோ ஒரு 10th லெவல் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ITI படிச்சிருக்கீங்க, எஸ் டிப்ளமோ, நீங்கள் கண்டிப்பாா இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றத எழுதலாம். சரிங்களாப்பா? ஸோ டோட்டலாக 22,000 வேக்கண்ட் இருக்கு. ஸோ எவ்ரி இயர் ஒரு வேக்கண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2018 62,000 வேக்கண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்து 1,00,000 வேக்கண்ட் எடுத்திருக்காங்க. 2025 32,000 வேக்கண்ட். இப்போ இது 22. கண்டிப்பாக அடுத்த வருடம் ஸோ ஏன்னா கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ ஒரு 30,000க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது. ஸோ இப்போவும் இவங்க டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க 22. ஸோ இப்போ அதிகமாகிறதுக்குள்ள நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. ஏன்னா 1 டைம் ப்ரிப்பரேஷன். நீ அங்கே மேக்ஸ் படிச்சிருக்கியா, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேக்ஸ் ரீசனிங் படிக்க போகிற. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அங்கே உனக்கு ஐடியா இருக்குன்னா இங்கே ஜஸ்ட் நீ PYQ எடுத்து அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிற. இல்லை அங்கே நான் GS ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இங்கே GS ஒன்றுமே. அது இப்போ நடந்த குரூப் டியில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஓகேவா, இதுல நல்லா பண்ணாலே கண்டிப்பாக அந்த ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ல நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றது நீங்க எடுக்க முடியும். சரியா? ஓகே. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு 500 அண்ட் SC STக்கு 250. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபிளாக தான் இருக்கும். சரிங்களாப்பா? எஸ். ஸோ இதுதான் எக்ஸாம், அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 கேள்விகள் இருக்கு. ஸோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 25, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா GKவும் கரண்ட் அஃபேர்ஸும் 20. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25. அப்போ இந்த ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எஸ் இந்த ஒரு பாட்டு, ஓகேவா. அண்ட் இங்கே கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் படிச்சுட்டு நான் மேக்ஸும் ரீசனிங்கும் நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இதில் படிச்சிருக்கேன், எங்கே டிஎன்பிசியில் படிச்சிருக்கேன் அப்படின்னா அது போதும். நீங்கள் PYQ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் மேக்ஸை மட்டும் பாருங்கள். சரிங்களா? அட்வான்ஸ் மேக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மொத்தமாக 13 லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்குது. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நம்ம கோர்சஸுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்குது. சரிங்களா? எஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய கரண்ட் பேட்ச். அதாவது நீங்கள்
எஸ்எஸ்சி எக்ஸாம் சப்போஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மேன்மை 2.1 சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் என்டிபிசி படிச்சுட்டு இருக்கேன்னா ஸோ சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 3.1 சொல்லக்கூடிய பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் டியாக இருக்கட்டும், அடுத்து என்டிபிசி ஃபவுண்டேஷன் அடுத்த பேட்சஸ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறதுனால நீங்கள் இப்போவே இந்த பேட்சில் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு கொள்ளுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே தமிழ்நாடு மெகா பேக், ஸோ இதை பற்றி எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, இந்த ஒரே ஒரு சிங்கிள் பேக்கை வச்சு இங்கே இல்லை அடுத்து 2 வருஷம் இந்த ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 பேட்சில் 500 பேட்ச் போட்டாலும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக் அப்படின்றத இந்த ஒரு மெகா பேக் ஆஃபரில் நமக்கு ஒரு 5K இருக்கும். சரியா, Y1029 சொல்லக்கூடிய இந்த ஒரு கோடு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகேவாப்பா? எஸ். ஸோ எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, ஐபி, போஸ்ட் இன்ஜினியர், டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஸோ பார்த்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அதனால் இதோடைய லிங்க் எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதுவும் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு பேட்ச்னாலும் ஸோ 25 ப்ளஸ் நம்ம கோடு யூஸ் பண்ணும்போது 27% ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே தெளிவாக கொடுத்துட்டேன். YRRB ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபார் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட். கரெக்டா? ஸோ ஒன்று ஜிஎஸ் உடைய ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ரயில்வே அப்ரோச் கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் மல்டிபிள் வேக்கண்ட் இருக்குது, ஒரு செக்யூர்டான கவர்மெண்ட் ஜாப். எஸ். ஸோ பேக்கப்புக்கு உங்களுக்கு என்ன, இந்த ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஒன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் மல்டிபிள் எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பாருங்க, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ 1 to 1 சின்ன சின்ன விஷயம் தான், அதை கரெக்ஷன் பண்ணிட்டீங்கனாலே தெளிவாக கொடுத்துட்டா 1 டைரக்ஷன் அப்படின்றது. சரியா? எஸ். ஸோ இது தெளிவாக இதோடைய அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எஸ். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா என்னுடைய மெயில் ஐடி தெரியும்ல, vimal.raj@247.com. இதுக்கு மெயில் பண்ணிடுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ தேங்க்யூ.